அன்பிற்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். என்னுடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைவருக்கும், அனைத்து சொந்தங்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், என் குடும்ப நண்பர்களுக்கும், மேடையில் இருக்கும் என்னுடைய பிதாமகர்களுக்கும், என்னுடைய வழிகாட்டிகளுக்கும், என்னுடைய மூத்தவர்களுக்கும், என் சகோதரர்களுக்கும், எனக்கு அடுத்து வந்து கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கும், இங்கு வந்திருந்து வாழ்த்துறை வழங்கிய அத்தனை பேருக்கும் நான் ஆசைப்பட்டு கேட்டேன். நிறைய பேர் மறுக்கலை, எல்லாரும் வந்தாங்க. அதில் ஒரு பெரிய திருப்தி எனக்கு. நான் அந்த இன்விடேஷனில் கூட போட்டிருந்தேன், நான் பணம் சம்பாதிச்சதை விட நண்பர்கள் சம்பாதிச்சது அதிகம்னு. அது இவங்க எல்லாரும் தான், எல்லா நண்பர்களும் தான். இவங்க மேடையில் இந்த நிகழ்ச்சிக்காக மட்டும் வருவதில்லை, எனக்கு எல்லா நேரங்களிலும் என்னோட கூட இருந்து என்னோட கைகோர்த்து எனக்கு எல்லா இடத்துலையும் நாங்கள் இருக்கோம், நீ இன்னும் போ இன்னும் போ இன்னும் போன்னு தட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிற இந்த நண்பர்கள் இருக்கும் பொழுது இன்னும் என்னால் நிறையா உயரங்கள் போக முடியும்னு நினைக்கிறேன். நான் நம்புகிறேன், முயற்சி பண்ணுறேன். சங்கர் சாரினோட நிகழ்ச்சிக்கு வருவது இது முதல் முறை. அதை நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், சங்கர் சார் சூர்யா சார் இதுக்கு வரணும் அப்படின்னு. ஏன்னா சூர்யாவோட நான் நிறைய நாட்கள் நான் பேசுவதுண்டு, பழகுவதுண்டு, கதைகள் பேசுவோம், கதை சொல்லுவோம். ஒரு பழகுவதற்கு ஒரு நல்ல மனிதர், அதாவது எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு டிசிப்ளின் இருந்தது. ஸோ அந்த டிசிப்ளினான ஒருத்தர் வரணும். அதே மாதிரி என்னுடைய இயக்குனர் ரவிக்குமார் சார் அவர்கள் வரணும், என்னுடைய பாரதிராஜா சார் அவர்கள் வரணும், சரத்குமார் நண்பர் வரணும். ஏன்னா அவர் நண்பர் தான் எனக்கு, நடிகர் சங்க தலைவரை தாண்டி, நடிகரை தாண்டி அவர் நல்ல மனிதர், நல்ல நண்பர். இப்படி எல்லா நல்ல நண்பர்களையும் இங்கே இருக்க அத்தனை பேரையும் நான் சம்பாதிச்சதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அது எல்லாத்தையும் விட உங்கள் அத்தனை பேரோட வருகையும் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பட் இந்த சமயத்தில் இந்த திரைப்படத்தை நான் எடுக்கும் பொழுது எனக்கு வழக்கம் போல ஒவ்வொரு படம் ஆரம்பிக்கும் போதும் நான் வந்து எப்போவுமே முதல் படம் பண்ணுற மாதிரி ஆரம்பிப்பாங்க. முதல் படத்தில் நான் வந்து முதல் படம் பண்ணும்போது நான் என்ன ஜீரோ பேலன்ஸில் இருந்தனோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு படத்துலையும் ஜீரோ பேலன்ஸில் தான் ஆரம்பிப்பேன் படத்தை. ஏன்னா என்கிட்ட அப்படி தான் இருக்கும். அதுக்காக நான் கவலைப்பட்டதும் கிடையாது. இப்போ அமீர் சொல்லும்போது வீடு வாங்கணும் நான் சொல்லுவேன், ரொம்ப திமிரா எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். தமிழ்நாடு பூரா என் வீடு, தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் இதயம் பூரா என்னோட வீடு தான், அங்கே நான் நிரந்தரமாக குடியிருக்கிறதுக்கு போராடுறேன், அது போதும் எனக்குன்னு ஒரு சொந்த வீடு தேவையில்லை அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா தான் இருக்குது. நாளைக்கு என் பொண்ணுக்கு யாராவது மாப்பிள்ளை பார்க்க வரும்போது, பொண்ணு பார்க்க வரும்போது சொந்த வீடுலான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதை நான் அவ்வளோ பெருசாக மண்டையில் எடுத்துக்கலாம். அமீர் சொன்னது மாதிரி நடிக்கிறது, டைரக்ட் பண்ணுறது, தயாரிக்கிறது, இது எல்லாமே நான் சினிமாவுக்குள்ளே நான் ஓடிக்கிட்டே இருக்கணும், நான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும். ஏதோ ஒரு இடத்துல என்னோட மூளைக்கு ஒரு வேலை கிடச்சிக்கிட்டே இருக்கணும். அதுக்காக நான் போகிறேன். எனக்கு வீடா, பணமா, இல்லை மற்ற விஷயமா தெரியல எனக்கு. ஸோ அதனால் அது அந்த மாதிரி இதெல்லாம் கால்குலேட் பண்ணாமல் இன்னைக்கு வரைக்கும் நான் போய்கிட்டே இருக்கேன். அப்படி இந்த படத்தை வந்து நான் ஜீரோ பேலன்ஸில் அந்த படத்தை ஆரம்பித்தேன். அந்த நேரத்தில் நாங்கள் இருக்கோம், நீங்கள் இந்த படத்தை பண்ணுங்க, நாங்கள் இருக்கோம், நீங்கள் தைரியமாக செய்யுங்கன்னு எனக்கு ஃபினான்சியலாக, ஏன்னா என்னுடைய படங்கள் வந்து பெரிய மார்க்கெட் ரீதியாக 40 கோடி 50 கோடி கலெக்ட் பண்ணுற படங்கள் கிடையாது. வெறும் ஒரு 5 கோடிக்கு எடுக்கிறோம், அது 6 கோடி சம்பாதிச்ச பெரிய விஷயம், இல்லை 5 கோடியே கிடைச்சா கூட பெரிய விஷயம். அந்த மாதிரி படங்களுக்கு என்னை நம்பி, என்னுடைய படத்தை நம்பி, என்னை படத்தை ரசித்து எனக்கு ஹெல்ப் பண்ண நண்பர்கள், கமல்நாயன் சார்லேருந்து, ராஜவேலு சார்லேருந்து, ஜஸ்வந்த் மண்டார்லேருந்து, ஜெமினி லேப் வரைக்கும் இந்த படத்துக்கு அவ்வளவு பணத்தை அவங்க முதலீடு பண்ணாங்க. என்கிட்ட ஒரு பைசா என்னோட சொந்த பணம் கிடையாது. ஸோ அந்த பணம் எனக்கு முதலீடு செஞ்சு என்னுடைய திறமை மேல் நம்பிக்கை வச்ச அத்தனை நண்பர்களுக்கும் உளமார்ந்த மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி இந்த திரைப்படம் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்கும் இந்த இந்த நீங்கள் பார்த்த இந்த 3 பாடல் காட்சிகளாகட்டும், முன்னோட்ட காட்சிகளாகட்டும், இதெல்லாம் இவ்வளவு சிறப்பாக வருவதற்கு நான் மட்டும் காரணம் இல்லை. என்னோட மூளைக்குள்ள இருந்த விஷயத்தை ஒரு 5 பாகமாக பிரித்து கொடுத்த 5 பேத்துக்கு, அந்த 5 நண்பர்கள் எனக்கு வந்து மிக சிறப்பான நண்பர்களாக கிடைச்சதுனால என்னால் வந்து இதை ரொம்ப சிறப்பாக பண்ண முடிஞ்சிச்சு. அதில் ஒன்று ஜிவி பிரகாஷ்குமார், இங்கே மேலையில் இருக்காரு. அவரோட இந்த படத்திற்காக நான் அவருக்கு ஒரு முழு சுதந்திரம் கொடுத்தேன். நான் வந்து அதை ஒன்றுமே என்ன கேட்கல, இந்த மாதிரி ஒரு பாட்டு ஜிவி உன்னால் முடியும் பண்ண, உன்னால் முடியும். ஃபேஸ்புக்னு ஒரு சாங் இங்கே திரையிட படலை நாங்கள், அது ரொம்ப பிரமாதமாக இன்னைக்கு ஒரு ட்ரெண்டியான ஒரு சாங்காக இருக்கும். கண்டிப்பாக ஃபேஸ்புக் இன்னைக்கு வந்து உலகம் பூரா நான் தான் சொன்னேன், ஒரு கம்ப்யூட்டர் திண்ணை. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் திண்ணையில் உட்காந்து பேசுவோம், சாயந்தரமாச்சுன்னா எதிர்த்து விட்டு அப்போ தான் வரும், அந்த ஐயா வருவார், அப்போ தான் வருவாங்க, இவங்கெல்லாம் உட்காந்து இன்னைக்கு ஊரில் என்ன நடந்துச்சுன்னு பேசுவோம். அதை வந்து இன்னைக்கு கம்ப்யூட்டரில் உட்காந்து எல்லாரும் உலகம் முழுக்க பேசுகிறோம். ஸோ ஃபேஸ்புக்ன்றது ஒரு கம்ப்யூட்டர் திண்ணை. அந்த கம்ப்யூட்டர் திண்ணையில் நடக்கக்கூடிய சமாச்சாரங்களை மிக அழகாக பதிவு பண்ணியிருக்காரு. இதற்கு வரிகள் எழுந்த முத்துக்குமார், மதன் கார்கி, யுகபாரதி எல்லாருமே எனக்கு தோல் கொடுத்த நண்பர்கள். ஆட்டோகிராஃபில் எப்படி நான் ஒரு ஆட்டோகிராஃப் இல்லை, பாரதிக்கு நம்ம வந்து எப்படி ஒவ்வொரு படத்துக்கும் நான் வந்து உழைச்சி முடிச்சுட்டு அந்த வியர்வையை களையாமல் வேர்த்து முடிச்சு ரொம்ப களைச்சு போயிருக்கும் போது உங்க மூச்சுக்கு என்னோட மூச்சு காற்றா வந்து உங்களோட அன்பும், உங்களோட ஆறுதலும், உங்களோட அரவணைப்பும் கிடைக்குமோ அதுபோல நான் இந்த படத்துக்கு நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். அது கடைசியாக நான் 2 பேரை குறிப்பிடணும். ஒன்று என்னுடைய ஹீரோ சிர்வானந்த்,
நான் அவர் வந்து என்கிட்ட முதல்ல சொல்லியிருக்கேன், நான் அவரை புக் பண்ண விதங்கள் எல்லாத்தையுமே. ஆனால் இந்த படத்தில் ரொம்ப அழகான ஒரு சாமிங்கான ரொம்ப ரசிக்கக்கூடிய எல்லாராலையும் விரும்பக்கூடிய ஒருத்தராக அவர் இந்த படத்தில் இருப்பார். சர்வா ப்ளீஸ் ஒரு வணக்கம் போடுங்க எல்லாருக்கும். அவர் வந்து இந்த படத்தில் டெடிக்கேஷன்லாம் அவ்வளோ டெடிக்கேஷனாக பண்ணுவார். அதில் ஒரு முக்கியமான விஷயம், இந்த படத்தில் அவர் தெலுங்கு, அவருக்கு தமிழ் வந்து கொஞ்சம் தான் தெரியும். ஆனால் இந்த படத்தில் நான் தான் பேசுவேன்னு அவர் அழகா என் கூட உட்காந்து 10 நாட்கள் கோஆபரேட் பண்ணி தமிழ்லையே டப் பண்ணியிருக்காரு. நான் தமிழில் பேசணும்னு சொன்னார், அதுக்காக கிவ் எ பிக் ஹேண்ட்ஸ் டு ஹிம். அதே மாதிரி கடைசியாக வந்து நித்யா மேனன், அவங்கள பற்றி நான் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லியே ஆகணும். ஏன்னா நான் ரொம்ப ரசித்து ரொம்ப எனக்கு அவங்கள வந்து ஒரு ரொம்ப பிடிக்கும், ஒரு டேலண்டடான ஒரு ஆக்ட்ரஸாக. ஏன்னா என் படத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்கும். பெண் அப்படின்றவளை வந்து நான் வந்து ஒரு உதாரணமாக, ஒரு முக்கியமானவளா, ஒரு வாழ்க்கையில் திருப்புமுனை தர்றவளா, இல்லை அவள் வந்து தன்னோட வாழ்க்கையில் எல்லா இடங்களையும் பங்கெடுத்துக்கிறவளா. ஏன்னா என் வாழ்க்கையில் அப்படி நிறையா கிராஸ் பண்ண பெண்களை தான் நான் பார்த்துருக்கேன். அம்மாவா, தங்கச்சியா, அக்காவா, மகளா, மனைவியா, காதலியா, அப்படி நிறைய பெண்களை நான் பார்த்துருக்கேன். அந்த பெண்களோட ஒவ்வொரு உருவத்தையும் நான் ஒவ்வொரு விதமாக என்னோட படங்களில் கொண்டு வருவேன். அப்படி என்னோட சக தோழியா இருந்த ஒருத்தியா நான் கொண்டு வரணுன்றதான் என்னோட ஆசையா நான் பார்த்தப்போ எனக்கு தெரிஞ்ச முகம் நித்யா மேனன். அந்த நித்யான்றவங்ககிட்ட ஒரு அளவிட முடியாத ஒரு வேற ஒரு அழகு இருக்கும். அந்த அழகோட சேர்ந்து வந்த ஒரு நடிப்பு இருக்கும். அவங்களோட முந்தைய படங்கள் சிலதை பார்த்துட்டு இந்த பொண்ணு இந்த படத்துக்கு கரெக்டாக இருப்பான்னு கேட்டப்போ, அவங்க ரொம்ப பிஸி தெலுங்குல நிறைய படங்கள், அவங்க பண்ண படங்கள்லாம் ஒரு ஹீரோ படங்கள் மாதிரி வரிசைப்படுத்தலாம். எல்லா படமே சக்சஸ்னு தெலுங்குல. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கிறப்ப நான் இந்த படத்துக்காக போய் கேட்டப்போ, கதையை கேட்ட உடனே இதை நான் நடிக்கிறேன், எனக்கு பிடிச்சிருக்கு. அவங்க வேற எதுவும் பார்க்க மாட்டாங்க. இந்த நடிகரா, கூட யார் நடிக்கிறா, இல்லை யார் ப்ரொடியூசரு, இல்லை என்ன சம்பளம், அதை பற்றிலாம் கேட்க மாட்டாங்க. கதை சொல்லுங்க அப்படிம்பாங்க. அந்த கதையை சொன்னோம்னா இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல, அப்புறம் இந்த இதில் நான் நடிக்க மாட்டேன், இப்படி தான் நான் நடிப்பேன். ஒரு பாலிசி, அதாவது ஒரு மனுஷனுக்கு ஒரு பாலிசி வேணும். அந்த பாலிசி அழகாக வச்சுக்கிட்டு இந்த கதையை தேர்ந்தெடுத்துட்டு அவங்க வந்து நடித்தாங்க. நடிக்கும் பொழுது நான் சில இடங்களில் பயங்கரமாக பிரமிப்பேன். என்னன்னா, ஒரு ரியாக்ஷன் வச்சுருப்போம் எல்லாரும், ஒரு அழுகை, ஒரு கோபம், ஒரு சிரிப்பு, இப்படிலாம் வரணும் அப்படின்னு நம்ம பண்ணும் பொழுது எல்லார்ட்டையும் ஒரு ரொட்டீனான ஒன்று இருக்கும். ஆனால் நீங்கள் சந்தோஷப்படணும் நித்யா, அந்த இடத்துல அதை பார்த்துட்டு இந்த ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு சந்தோஷப்படணும்னு சரி அப்படிம்பாங்க. இல்லை எப்படி பண்ண, இல்லை நீங்கள் ரெடி டேக் போயிடலாம் அப்படிம்பாங்க. ஓகே, நான் நம்பிக்கை உண்டு அவங்க மேலே எனக்கு, ஏன்னா அவ்வளோ நல்லா பண்ணுவாங்க. ஸோ நான் ஓகே ரெடி டேக் அப்படின்னு எல்லாம் ரெடி பண்ணி டேக்குன்னு சொன்னால் யாருமே எதிர்பார்க்காத ஒரு புது ரியாக்ஷன் ஒன்று வந்து விழுகும். அது ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோ ஒவ்வொரு சீனுக்குள்ளேயும் அவங்க இன்வால்வ் ஆகி தான் எப்படி பண்ணணுன்றதை நடிக்கிறத டிசைன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இந்த படத்தில் ஒரு அழகான தோழியா இந்த படத்தில் சத்வானந்த் கூட இந்த படத்தில் நான் ஒரு சில விஷயங்களை பண்ண முயற்சி பண்ணியிருக்கேன். ஒரு புதுமையான அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாமே கொஞ்சம் புதுமையாக இருக்கணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணும்பொழுது என்னென்னா, ஒன்றும் கொடுக்குற விதத்தில் மாடனா, இன்னொன்று நடிக்க வைக்கிறவங்களோட, இன்னொன்று உறவு முறைகளில் காதல் அப்படின்ற ஒன்று தான் ஒரு படத்துக்கு அவசியமா? காதல் இருந்தால் தான் ஒரு படம் ஓடும்னு ஏன் சொல்லணும்? அது இல்லாமல் கூட ஒரு படம் பண்ணலாம். அந்த ஒரு படம்னா ஒரு வில்லன் இருக்கணுமா? அந்த வில்லன் இல்லாமல் கூட ஒரு படம் பண்ணலாம். ஆனால் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் படம் பார்க்கறோட மனசுக்குள்ள, படம் பார்க்கறவனோட அடித்தளத்துக்குள்ள இருக்கிற ஒரு விஷயமா இருந்தா, காதலை தூக்கி போட்டு, வில்லனிக்க தூக்கி போட்டு, ஹீரோஸை தூக்கி போட்டு படம் பார்க்க ஆடியன்ஸ் தயார். அவங்க மேலே இருக்க நம்பிக்கையில் இந்த கதையை இந்த 2 பேரை நம்பி நான் எடுத்திருக்கேன். இந்த 2 பேரும் மிக அழகாக அதை பண்ணியிருக்காங்க. அதே போல் நான் ரொம்ப குறிப்பிட வேண்டிய 2 பேர், என்னை நம்பி எனக்காக இந்த கை கொடுக்குறாருன்னு ஒன்று சொல்லுவோம்ல, கை கொடுக்க தருணம்னு ஒன்று சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு தருணத்தில் சந்தானம் சாரோட கோஆப்ரேஷன் என்னால் மறக்கவே முடியாது. அவ்வளவு அவர் வர முடியலை, என்கிட்ட சொன்னார் ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு போக முடியல, ஆனால் எனக்கு வரணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பணம் எப்போ தருவீங்க, இல்லை சீக்கிரம் முடிச்சுடுங்க, இல்லை நான் வந்த உடனே எப்போ போகணும் அப்படிலாம் அவர் கேட்டதே கிடையாது. பணத்தை பற்றி கேட்கல, டப்பிங் பேசுகிறாரு, பணத்தை பற்றி கேட்கல. அவ்வளோ அழகான கோஆப்ரேஷன். படத்துலையும் முழு காமெடிக்குள்ளேயும் கவனமாக இருந்து எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தார். அதே மாதிரி பிரகாஷ் ராஜ் வந்து இந்த படத்தில் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு. அந்த கெஸ்ட் ரோல் வந்து ஒரு 4-5 சீன்கள்லாம் வரும், 5 காட்சிகள் தான் இருக்குது. ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு 5 காட்சி. அந்த 5 காட்சி, ஏன்னா அந்த பையனுக்கு நிகராக நிற்கணும்னு ஒரு ஆள். அப்போ எனக்கு எல்லாரும் யாரோ வந்தப்போ ஏன் பிரகாஷ்கிட்ட கேட்டு பார்க்கக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. திடீர்னு ஒரு நாள் வந்து நான் நைட்டு ஃபோன் பண்ணி, பிரகாஷ் நான் சேரன் பேசுகிறேன், சொல்லுங்க சேரன் அப்படின்னு சொல்லிச்சலாம். இல்லை பிரகாஷ், இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறேன், இதில் இந்த மாதிரி ஒன்று இருக்குது, ஸோ உங்களை மாதிரி பவர்ஃபுல்லான ஒருத்தர் பண்ணால் அந்த சீன் இன்னும் கொஞ்சம் எலிவேட் ஆகி நிற்கும்னு சொன்னப்போ, எப்போ ஷூட்டிங் அப்படின்னு, இல்லை இப்போ இந்த மந்த்து நீங்கள் பிளான் பண்ணுங்கள், எனக்கு டேட்டு மட்டும் சொல்லுங்கள். நான் டேட்டு சொன்னேன். டேட்டு சொன்னதுக்கப்புறம் அவரே ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு, அவரே ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி,
அவரே வந்து 3 நாட்கள் கூடவே இருந்து நடித்து கொடுத்துட்டு வந்து டப்பிங் பேசி கொடுத்துட்டு இன்னைக்கு வரைக்கும் இந்த படத்துக்கு சேரன்ற ஒரு கலைஞனுக்கு நான் கொடுக்கும் அன்பளிப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஸோ இந்த மாதிரி மகா மனிதர்கள், மகா நண்பர்கள் எனக்கு கிடைச்ச வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் அப்படின்றது வந்து இந்த மக்களும் இந்த மண்ணும் இந்த நண்பர்களும் தான். இந்த நண்பர்கள் இப்போ இன்னைக்கு வந்து சீமானன் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் நானும் அவரும் பேசாமல் இருந்தோம். அது ஒரு சின்ன சண்டை எங்களுக்குள்ள, அண்ணன் தம்பி தான். நிஜமாக சொல்ல போனால் நாங்கள் ஒரு தட்டில் சாப்பிடல, ஆனால் கூட ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ஆஃபீஸுக்குள்ளே உட்காந்து சாப்பிடாம கிடந்திருக்கேன் நிறைய நாள்லாம். எனக்கு அவர் வந்து ஆண்கள் நம்பாதே பெரியல இருந்தோம் கதவை தட்டி தாளம் போட்டு பாட்டு பாடி ஒரு கதை சொன்னார்னா 3 மணி நேரம் போறவே தெரியாது. ஆனால் அந்த சீமா அண்ணன் இன்னைக்கு தான் மனசை விட்டு திறந்து பேசுகிற என் தம்பி. இப்படி அவர் அவ்வளோ அப்சர்வ் பண்ணியிருக்காரு. ஏன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அவருடைய ஒவ்வொரு காலகட்டத்தையும் இன்னும் கூடவே இருந்து 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 பார்த்ததுனால அவருக்கு வந்து இன்னைக்கு அவரோட மனசு வேறையாக தெரிஞ்சிச்சு. எனக்கு இத்தனை நாளாக வந்து ஒரு கோபக்கார இளைஞனா, ஒரு ஒரு பிடிவாதம் உள்ள ஒருத்தனா, இல்லை ஒரு போராட்ட சிந்தனை உள்ள ஒருத்தனா, இல்லை எங்கள் அண்ணன் வந்து ஒரு தீவிரவாதியா அப்படின்ற மாதிரிலாம் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் தெரியுது உள்ளுக்குள்ளே அட மடப்பையில் நானும் உங்க ஊருக்காரன் தான்டா, நம்மளை மாதிரி தான்டா நீ, நானும் மனுஷன் தாண்டான்னு சொல்கிறேன் எங்கள் அண்ணன். ஸோ வந்த அத்தனை பேருக்கும், வந்த அத்தனை நண்பர்களுக்கும், அங்கே கார்கி ராதாமோகன் ஆரம்பித்து இந்த பக்கம் ஸ்னேகா பிரசன்னா வரைக்கும் அத்தனை பேருக்கும், வந்திருக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த சல்யூட், நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம்.